ஒரு பொண்ணு எக்கனாமிக் கிளாஸ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபஸ்ட் கிளாஸில் வந்து உட்காந்துருச்சு ஃப்ளைட்டில். அது கேட்டபோது நான் வந்து பியூட்டிஃபுல், நான் வந்து பாரிஸ்க்கு போகிறேன் அந்த மாதிரி திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து காக்பிட்லேருந்து வந்தாங்க. ஸோ அவங்க வந்து பைலட் வந்து என்ன பண்ணார், நேராக வந்து ரூல்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ண நினச்சிங்கன்னா வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவும் திருப்பி நான் வந்து பியூட்டிஃபுல், நான் கம்ஃபர்டபுளாக இருக்கேன், நான் வந்து பாரிஸ்க்கு போகிறேன், நான் வந்து இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த செக்யூரிட்டி எல்லாம் வந்து என்ன சொன்னாலும் அவங்க வந்து போகிறதே இல்லை. அப்போது ஒரு ஓல்டு மேன் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி அவங்க பாரிஸ் போகவா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி சொன்னோன்னா அந்த பொண்ணோட காதில் போய் இந்த ஓல்டு மேன் வந்து ஏதோ வந்து முணுமுணுக்கிறாரு. அப்படி முணுமுணுத்தோன்னா அந்த பொண்ணு ஸ்ட்ரைட்டாக எந்திரிச்சு போய் எக்கனாமியில் வந்து உட்கார ஆரம்பிச்சுறாங்க. அப்போ அந்த பைலட் வந்து கேட்குறாரு, என்ன தான் சொன்னீங்க அந்த பொண்ணை கிளப்பி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் வந்து சொல்கிறாரு, ஃபஸ்ட் கிளாஸ் வந்து பாரிஸ் போகாது அப்படிங்கிறத சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதனால் நமக்கு தெரிகிறது என்ன, எல்லா டைமும் நீங்கள் ஆர்கியூ பண்ணணும்னு அவசியம் இல்லை. கரெக்டான திங்கை வந்து நீங்கள் சொன்னால்